என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இன்னைக்கே புறப்படலாம்னு நினைக்கிறேன். கொச்சினுக்கா? ஆமா. வியாபாரத்துக்கான ஏற்பாடு செய்யத்தானே? ஏற்பாடு அதுதான் முக்கியமானது. ஒரு தடவை தவறுனு அடுக்கடுக்கா எத்தனை கஷ்டங்களை கொடுத்துது. அதனால தான் ரொம்ப யோசிச்சு இறங்க வேண்டியிருக்கு. அது நீ புது வியாபாரம். ஆமா, முதல் வேண்டாம் இருக்கு மீனாட்சி. கடன் அடைச்சது போக கொஞ்சம் நகையும் இருக்கு. எப்படியோ ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சு செய்யுங்க. புத்திமதி சொல்றேன்னு நினைச்சுக்க வேண்டாம். கடவுள் நமக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறேன். அது நல்ல முறையில பயன்படுத்திக்கும். உண்மைதான் மீனாட்சி. கடந்த காலத்தை நான் நல்லா வளர்ந்துட்டேன். இனிமே ஜாக்கிரதையாவே இருப்பேன். ஆமா, என்ன தொழில்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஏன் இல்ல, நல்லது நினைச்சு நல்லது செய்தா கடவுள் நமக்கு நல்லதுதான் கொடுப்பார். எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் எவ்வளவோ தத்துவங்களை உணர்ந்திருந்தாலும் ஒரு நல்ல மனைவியோட புத்திமதி அவசியம். பாத்தீங்களா, முதல்லயே சொன்னேன். நான் ஒண்ணும் உங்களுக்கு புத்திமதி சொல்லல. மீனாட்சி, இந்த குழந்தை முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. சரி சரி, பிரயாணத்துக்கு ஏற்பாடு செய்ய. மிஸ்டர் சங்கருடைய மனைவி நான் தான். இத பாருங்க. என்ன இது? என்ன நடந்தது சொல்லுங்க. மோட்டார் போட்ல கொச்சினுக்கு போனாராம். ஆமா. வழியில படகு வெடிச்சு அந்த விபத்துல இறந்துட்டார். படகு நொறுங்கினதுல அதுல இருந்து 5 பேருமே இறந்துட்டாங்க. இந்த மோதிரம், டைரி, உடைகள் இவைகளை வச்சுதான் இறந்ததுல சங்கர் ஒருத்தர் எங்களால கண்டுபிடிக்க முடியும். எல்லாரும் சௌக்கியமா? மன்னிச்சுக்கோங்க, அசம்பாவிதமா கேட்டுவிட்டேன். என்ன போங்க, வேண்டப்பட்ட மனுஷால பார்த்தா வாயார சௌக்கியமான கூட கேட்க முடியறது இல்ல. நீங்க என்ன விஷயமா இப்போ? ஒண்ணும் இல்லைன்னா இந்த மாதிரி நடந்திருக்க வேண்டாம். ஏதோ நடந்துடுத்து, நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? பகவான் இஷ்டம் ஆயிடுச்சுட்டேன். நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ஆனா அவ வச்சுட்டு போனது நிறைய இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? அவளுடைய இன்சூரன்ஸ் பணம் இருக்கு பாருங்க, அதுக்கு நீங்க தான் பாத்திப்பட்டவ. ஆனா இங்க கீதா நீ யாரோ? அது ஒரு பெரிய கதைங்க. அதெல்லாம் எனக்கு எதுக்குன்னு. இப்போ நீங்க கிளைம்ஸ் போட வேண்டியிருக்கு, அதுக்காக பேப்பர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். உங்க கையெழுத்து வேண்டியிருக்கு. புரியலையே, நீங்க என்ன சொல்றீங்க? உங்க ஆத்துக்காரர் இருந்தாரோ இல்லையோ, அவர் இன்சூர் பண்ணி வச்சிருந்தார். நான் செத்து போயிட்டா அவர் போயிட்டா பணம் எல்லாம் உங்களுக்கு தான் வரணும்னு எழுதி வச்சிருந்தார். அந்த தொகை இப்போ உங்களுக்கு சேர வேண்டியிருக்கு. அவரே என்னை விட்டு போன பிறகு எவ்வளவு பணம் வந்தா எனக்கு என்ன? என்ன அப்படி சொல்லிட்டாரு? கையில பணம் இல்லாதவளுக்கு தான் பணம் எதுக்குன்னு தோணும். பணம் இருக்கிறவளை கேட்டு பாருங்க, ஐயோ இது போறலையேன்னு தான் சொல்லுவேன். என்னையே கேட்டு பாருங்களேன், பணம் இல்லாம இந்த லோகத்துல ஒரு காரியம் நடக்குமா? ஆனா அவ காரியத்தெல்லாம் நடத்திட்டாளா? நடத்திருப்பாள். எதுக்கு சொல்ல வரேன், 5 10 5 லட்சம்னா இந்த 5 லட்சம் வந்து மட்டும் நான் இழந்த நிம்மதியை திருப்பி கொடுக்க முடியும். நிம்மதி யாருக்கு இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்னையே எடுத்துக்கோங்களேன். எங்க ஆத்துல எனக்கு என்ன நிம்மதியா இருக்கு? இது பாருங்க, நாளைக்கு என்ன நடக்க போறதுன்னு யாருக்கு தெரியும்னா
டு டெல் யூ தி ட்ரூத், என் தம்பி மை ஓன் பிரதர் இன்சூர் பண்ணிக்கூடான்னு தலையில அடிச்சுட்டேன். கேட்டானோ அசத்து ஒரு நாள் பொக்குன்னு வாயை பிளந்து கொடுத்து கப்புன்னு மாற பிடிச்சுண்டு 6 மாசத்துக்குலாம் அவன் பொண்டாட்டியும் மண்டையை போட்டு விட்டா. இப்ப 4 பசங்களும் நடுத்தருவில் நிக்கிறதுகள் எல்லாமே எங்க ஆத்துல வந்து பெரிய பேன்றதுகள். இவன் சேர்த்துப்படும் துரத்துற, நான் துரத்த முடியுமா? பாருங்க இங்க பாருங்க, 5 லட்சம் வச்சுட்டு தானே போயிருக்கார். அவர் இறந்து போன ஒரே ஒரு காரணத்தினால் மட்டும் பணம் கிடைக்குது. அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நான் இப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? உங்க சந்தோஷத்தை விடுங்கண்ணா, குழந்தைய பத்தி நினைச்சு பார்த்தேடா. ராஜபோகத்துல வளர வேண்டிய குழந்தை, அதுக்கு நாம ஒரு குறை வைக்கலாமோ? சொல்றது கேளுங்க, பேசாம குழந்தைய நினைச்சுன்னு கையெழுத்த போடுங்க. அடைக்கலத்தை நீங்க போய் பாத்தீங்களா? இதோ பார்த்துக்கிட்டே இருக்கேனம்மா. அவன் தன் கைப்பட வச்ச பூச்செடி. உனக்கு தெரியுமாம்மா, இந்த பூவை யாரையும் பறிக்க விட மாட்டான். ஒரே ஒரு தடவை யாருக்கோ பிறந்தனான்னு சொல்லி ஒரே ஒரு பூவை பறிச்சான். அவன் நேசிச்சதெல்லாம் முதல்ல கடவுளை, அதுக்கப்புறம் குழந்தைகளை, அப்புறம் இந்த பூச்செடி தான். பாவம், இப்ப அவனால அந்த குழந்தைகளையோ இல்ல அந்த பூச்செடியோ பார்க்க முடியாது. ஆனா கடவுளை அவங்க கிட்ட இருந்து பிரிக்க முடியுமா? முடியாது. எங்களை பத்தி அடைக்கலம் கேட்கலையா? நான் போகும்போதெல்லாம் குழந்தையதான் விசாரிப்பான். ஒரு வகையில் அவனும் குழந்தைதான். குற்றம் செய்யாமல் எத்தனையோ குழந்தைகள் பெற்றோரிடம் அடிப்படுது. ஆனா வாய் திறந்து தான் குற்றம் செய்யலன்னு சொல்ல முடியும். இவனும் அவ்வளவுதான். நீங்க பார்த்தா நானும் குழந்தைய ரொம்ப விசாரிச்சுதான் சொல்லுங்க. வரப்பான அம்மா, என்ன விட்டுட்டு எங்க போனா? அடைக்கலமா என் கூட பேச மாட்டேன்றா. எங்கம்மா? மேல இருக்கான், வா. எங்கம்மா? இதோ இது கடியில புடிச்சிருக்கான். அடைக்கலமா? ஆமா, இவன் தான் என் கூட பேச மாட்டேன்றான். ஏம்மா, அடைக்கல மாமாவை நீ இன்னும் மறக்கலையா? இல்லம்மா, அடைக்கல மாமா எங்கம்மா? நேராச்சு, வா சாப்பிட. முகத்தோடு தெய்வம் வந்து பேசாதே.
மீனாட்சி, நான் தான் உன் கணவன் சங்கர். ஆமா மீனாட்சி, நானே தான். நான் சாகல மீனாட்சி, சாகல. படகு வெடிச்சு சிதறின வேகத்துல தண்ணிக்குள்ளே தூக்கெறியப்பட்டு நினைவிழுந்து கரையில கடந்தனா மறுநாள் தான் கண்ணை திறந்து பார்த்தேன். படாத பாடலாம் பட்டு இங்க வந்து சேர்ந்திருக்கிறேன். ஏன் அப்படி பாக்குறேன் மீனாட்சி? என்ன நீ நம்பலையா? நான் உயிரோட தான் வந்திருக்கிறேன் மீனாட்சி. மீனாட்சி, நான் இருக்கும்போதே உனக்கு இந்த கோலம். ஐயோ, இந்த கொடுமையை என்னால தாங்க முடியலையே. கொஞ்சம் இருங்கட்டா. மீனாட்சி, உனக்கு இருக்கிற ஆசை எனக்கும் இருக்காது. ஆனா அதுக்கு நான் கொடுத்து வச்சவன் இல்லை. ஏன் எப்படி சொல்றீங்க? சொல்றேன் பா. என்னை நம்பி கொடுத்தவங்க சிலருடைய பணம் பொருள் அல்ல படகோட நாசமாயிடுச்சு. அவங்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல? நான் உயிரோட இருக்கிறது தெரிஞ்சா அவங்க எல்லாம் என்ன சும்மா விட மாட்டாங்க. அதுக்காகவா கவலைப்படுறீங்க? இத பாருங்க, நீங்க ஏதோ 5 லட்சம் ரூபாய்க்கு இன்சூர் பண்ணி இருந்தீங்களாமே, என்கிட்ட கையெழுத்து கூட வாங்கிட்டு போயிருக்காங்க. அதுல இருந்து கொடுக்க வேண்டியவங்களுக்கு எல்லாம் திருப்பி கொடுத்துடலாமே. வைத்தியக்காரி, நான் செத்தாத்தான் உனக்கு அந்த பணம் கிடைக்கும். அப்படியா? ஆமா, அப்படித்தான் சொன்னாங்க. அதனால தான் சொல்றேன் மீனாட்சி, நீ இப்ப இருக்கிறது போலவே இருந்துடு. புரியுதா? புரியுது. ஆனா இனிமே நான் இந்த கோலத்துல இருக்க கூடாது, இருக்கவும் மாட்டேன். நமக்கு அந்த பணமும் வேண்டாம். ஒரு வார்த்தையில வேண்டான்னு சொல்லிட்டு இந்த உலகத்துல பணம் இல்லாம என்ன செய்ய முடியும்? நாம வாழ வேண்டாமா? குழந்தை லட்சுமியோட எதிர்காலத்தை நினைச்சு பாத்தியா? இந்த 5 லட்சம் குழந்தை ஒரு குறையும் இல்லாம தேவைன்றத உணராத நிலையில செல்லமா வளர்த்து மேல் படிப்பு படிக்க வச்சு பெரிய இடத்துல கட்டி கொடுக்க உதவாதா? அதுக்காக நான் சுமங்கலியா இருந்து விதவையா வாழணும், அப்படித்தானே? என் தெய்வம் உயிரோட இருந்தும் என் கழுத்துல மாங்கல்யம் இருக்கக்கூடாது, மஞ்சள் பூசக்கூடாது, மகிழ்ச்சியும் கிடையாது. மாட்டேன், நான் அப்படி இருக்க மாட்டேன், இருக்கவே மாட்டேன். மீனாட்சி, இப்ப நீ எப்படி இருக்க? விதவ கோலத்துல தானே. ஆனா உன் புருஷன் இதோ முன்னால உயிரோட இருக்க. ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கையில பூ பொட்டு மஞ்சள் மாங்கல்யம் எல்லாம் இருந்து கணவன் இல்லாம இருந்தா என்ன பிரயோஜனம்? உனக்கு தெரியாதா? ஊருக்கு சுமங்கலியா நான் இருந்து தனிமரமா நின்னிய வருஷ கணக்கில் அதுதான் விதவ கோலம். இப்ப நான் இருக்கேன், அது போதும் உனக்கு. இந்த வெளி அலங்காரம் எல்லாம் வேண்டாம். இதே போல இன்னும் கொஞ்ச நாள் பணம் வாங்கினதுக்கு அப்புறம் வேற எங்காவது போய் நிம்மதியா வாழலாம். வேண்டாம், அது பெரிய தப்பு. நாம யாரையும் ஏமாத்த வேண்டாம். மீனாட்சி, உன் நேர்மையான மனசு எனக்கு தெரியும். இதெல்லாம் உனக்கு பிடிக்காதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆனா யோசிச்சு பாரு, இப்படி நடக்கும்னு நாம நினைச்சோம். எதிர்பாராம கிடைச்சிருக்கிற சந்தர்ப்பம், அதை பயன்படுத்திக்கணும், அவ்வளவுதான். நீங்க என்ன சொன்னாலும் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். 5 லட்சம் என்ன, 5 கோடியே வந்தாலும் வேண்டாம். அது நேர்மையான வழியில வரல. நீங்க என் கூட இருக்கிறீங்கிற அந்த ஒரு சந்தோஷமே எனக்கு போதும். மீனாட்சி சுமங்கலி, இழந்து போன வாழ்வை கடவுள் அவளுக்கு கொடுத்துட்டாருன்னு மத்தவங்க பேசுற அந்த பெருமையே எனக்கு போதும். லட்சுமி ஊருக்கு தகப்பன் இல்லாதவளா பணக்காரியா வாழறதை விட ஒரு குடும்பமா ஏழையா நம்ம கூட வாழட்டும். நீ விரும்புற வாழ்க்கை எனக்கு மட்டும் தெரியாதா? ஒருவேளை நான் திரும்பி வராமலே இருந்திருந்தா நீ விதவையாகவே இருந்திருப்ப இல்லையா? அத்தா, ஆத்திரத்துல அறிவிழந்து நான் வந்தது தவறு. ஏன் வெடி விபத்துல நான் பிழைச்சதே தவறு. நீ பழைய மீனாட்சி இல்ல. உண்மையிலே விதவையா வாழ்ந்தாலும் வாழ்வேன். ஆனா நீ சொல்லி நான் விதவையா நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என் விருப்பம் நான் வாழணுங்கிறது இல்ல. நீங்க 2 பேரும் ஒரு குறையும் இல்லாம வாழணும். அதுக்கு நான் சாகறதுதான் ஒரே வழி. நான் சாகறேன். அப்ப நினைப்பேன் இந்த பணத்தை அனுபவிக்க நம்ம புருஷன் இல்லையே. வேண்டாம் வேண்டாம், அப்படிலாம் நடக்க வேண்டாம். அப்ப நான் சொல்றது கேளு. என்னத்தான் செய்ய சொல்றீங்க? கவனமா கேளு. ஊருக்கு நான் இறந்தவன் தான். பணத்தை வாங்கிக்கிட்டு ஊரை விட்டு போற வரைக்கும் நான் உயிரோடு இருக்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது. எல்லாருக்கும் மேல ஒருத்தர் இருக்கிறாரே, அறியப்படாத ரகசியம் இல்லை, அறியப்பட்டு வெளியே வராத மறைப்பொருளும் இல்லைன்னு சொல்லுவாங்க. கடவுளுக்கு தெரியாதது எதுவுமே இல்லை. கடவுளே நமக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்காருன்னு வச்சுக்கோ. அப்படி இல்லை. கடவுளுக்கு பிடிக்காத காரியம் என் மனசாட்சியும் ஒப்புக்கொள்ளலை. கணவன் தானே உனக்கு எல்லாம். ஆமா, அந்த ஒரு உறவுக்கு தான் எவ்வளவு சக்தி இருக்கு.
நல்லது கெட்டதுன்னு உணர்ற சக்தியே இழந்துடுறா பெண் கணவனுக்கு முன்னால. எவ்வளவு நேரம் வாதாடினாலும் கடைசியில அவளை ஒப்புக்கொள்ள வச்சிடுது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எத்தனை நாளைக்கு தான் நான் இப்படியே வாழ? கவலைப்படாத மீனாட்சி, இத்தனை நாளா கஷ்டப்பட்டு பொறுத்துக்கிட்டோம். இன்னும் கொஞ்ச நாள்ல நமக்கு பெரிய தொகையை வரப்போகுது. அதுவரை நம்ம மனசை திடப்படுத்திக்கிட்டு நிம்மதியாயிரு. யாரு? நான் தான் ராகவன். நமஸ்காரம். ஒண்ணுமில்ல, ஹெட் ஆபீஸ்ல இருந்து எல்லாம் வந்துருச்சோம். நீங்க ஆபீஸ்க்கு வந்து ஒரே ஒரு கையெழுத்து போட்டு விட்டேன்னா பணம் எல்லாம் கைக்கு வந்துரும். 10 நாள் 10 டேஸ்னா கைக்கு வந்துரும். அவன் அதுக்கு பேரடா குழந்தை சுக்கிமா. அட பாபா, ஒண்ணும் எக்ஸாம் பேசிட்டு இருந்தேன். என்ன சொந்த கோட்டு? என்ன குழந்தை என்ன சொல்றது? உங்களுக்கு புரியலையா? ஒண்ணு கவனிச்சிருக்கல, இந்த குழந்தைகள் பாஷையை யாருக்கும் புரியாதுன்னா பார்க்க போனா சொல்றதுல பெரிய உண்மை இருக்கும். நமக்கு புரியாது. எப்படி புரியும்? மண்டை காலி. என்னம்மா பொம்மையா? என்ன பொம்மை தானே வேணும்? நான் வாங்கி தரேன். கையில பணம் வச்சிருக்கல? பரவாயில்ல பரவாயில்ல, வா வா போலாம், பரவாயில்ல. Meenakshi, thank you. Yeah. Well done, Meenakshi, well done. Fine, fine, fine. Good. Good, Meenakshi, good, good. இந்தாங்க, உங்களுக்கு சேர வேண்டிய கடைசி தொகை. என்ன மீனாட்சி, எல்லா பணத்தையும் எங்கிட்டே கொடுத்துட்ட? இந்தா, இதை வச்சுட்டு உனக்கு தேவையான சாமான்லாம் வாங்கிக்க. எனக்கா? இப்ப எனக்கு ஒண்ணும் தேவையில்லைத்தான், இருக்கிறது போதும். ஆமா, நம்ம எப்போ புறப்படுறோம்? நான் இப்பவே ஏர்போர்ட் போன் பண்ணி 3 சீட்டுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். நீ அதுக்குள்ள கடைக்கு போயிட்டு வந்து. இந்தா, stop, go ahead.
யாரையும் பார்க்க கூட நீங்க வர வேண்டாம். இங்க வா. வரமாட்டேன் போ மாமா. இருப்பேன் அழைக்கிறதுக்கு இங்க இருந்து போயிடு. அழைக்கல உன்னை கெஞ்சி கேட்டுக்கிற, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுப்பா. லட்சுமி வா வா. மாமா மாமா அடைக்கணும். உன்னையும் குழந்தையும் பிரிக்கணுங்கிற எண்ணமே எனக்கு இல்லை. நான் எதுக்காக சொல்றேன்னா, உன்னை இங்க மதிக்கிறவங்க யாருமே இல்லை. அதனாலதான் உன்னை வர வேண்டாம்னு சொல்றேன். நீ இங்க வர வேண்டாம். எங்க போவியோ எனக்கு தெரியாது. நீ இங்க இருந்து போயிட அழைக்கணும். ஆமா, உன்னைதான் போக சொல்றேன். அதுவும் நான் தான் சொல்றேன். நன்றி கிட்டவன்னு மட்டும் என்ன நினைக்காது. அனாதையா இருந்த எனக்கு இருக்க இடம் கொடுத்து எனக்காக நீ ரொம்ப கஷ்டப்பட்ட. இனிமே உனக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்தா கூட அது என்னால தாங்க முடியாது. போயிட அடைக்கல, இங்க இருந்து போயிடு. ஹலோ, எமர்ஜென்சி. என்ன இது? என்ன இது? என்னையே தடுக்க போன கொடு. போலீஸ்க்கு போன் பண்ணணும். அப்பா அப்பா நீ போன கொடு. அடைக்கிற போன கொடு. போவடியே போவடியே. Dominus vobiscum et cum spiritu tuum. Benedictio Dei omnipotenti, Patris et Filii et Spiritus Sanctus. எதுக்கா கோயிலுக்கு வந்தீங்க? என்னமோ வந்தேன். உங்க பேரு மீனாட்சின்னு சொன்னீங்க. எப்படி எங்க சர்ச்சுக்கு? ஏன் டாக்டர் வரக்கூடாதா? ஓ நோ நோ. இவதான் டாக்டர் காரணம். யாரு? குழந்தையா? ஆமா, அவ அடிக்கடி கோவிலுக்கு போவா. அந்த பழக்கத்துல அதுவும் இன்னைக்கு கிறிஸ்துமஸ் ஆச்சா, பிடிவாதமா போய்தான் ஆகணும்னு சொன்னான். நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துங்க, நான் காலையில வந்து பாக்குறேன். வேண்டாம்டா, இங்க உட்காருங்க. பரவாயில்ல டாக்டர், பரவாயில்ல டாக்டர். கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுத்துங்க, காலையில எல்லாம் சரியா போயிடும். எதுக்கும் உங்களுக்கு வேண்டாம். வாங்களே, வழியில் உங்களை விட்டுடுறேன். என்னம்மா? என் ஹேண்ட்பேக் கோவிலையே விட்டுட்டேன். கோயில்ல தானே, அது அங்கேயே இருக்கும், யாரும் எடுக்க மாட்டாங்க. இல்ல டாக்டர், அதுல நிறைய பணம் இருக்கு. இருக்கட்டுமே, ஒண்ணாகாது. ஆனா சொந்தக்காரங்க கிட்ட தான் ஹேண்ட்பேக் கொடுப்பாங்க. வாங்க, 2 ரூபாய் எடுத்து வந்துடலாம். டாக்டர், கொஞ்சம் புடவை மாத்திட்டு வந்துடுறேன். ரொம்ப நன்றி டாக்டர். இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, ஒரு டாக்டர் செய்ய வேண்டிய கடமை தானே செய்தேன். குட் நைட். டாக்டர், இப்பதானே நாம இங்க இருந்து போனோம். அப்ப அந்த ரூம்ல லைட் இல்ல, இப்ப எப்படி வளைக்கிறது? ஆமா, அதுக்குள்ள யார் வந்திருக்க முடியும்? யாராவது உள்ள இருப்பாங்களா? அது எப்படி முடியும்? நான் தான் கதை பூட்டி வச்சிருந்தேன்.
கத்தாதீங்க. ஹலோ, போலீஸ். ஐ எம் டாக்டர் மனுவேல். ஐ எம் ரத்னவேல். சுந்தரவேல். ப்ளீஸ். போன் எங்க இருக்கு? இதுதான் சார் போன். ஐ சி. ஹலோ, ரத்னவேல் ஸ்பீக்கிங். நம்பர் 27 கொடு. எஸ், தேங்க்யூ. வாங்க.